கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து காவல் நிலையத்தை அடைந்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் மனநிலையை எண்ணி பார்த்தால் மீள முடியாத துயருக்கு ஆளாகும் நிலையே நமக்கு மிஞ்சுகிறது எனவும், சில நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர ரணமே இன்னும் மாறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய துயரத்தை கொடுப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை பகுதிகளில் நடந்த அரிவாள் வெட்டு, ஒரு பாவமும் அறியாதோர் மீது நடந்த கண்மூடித்தனமான வெறியாட்டம், நாமக்கல்லில் 7 வயது அரியா சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை, மானாமதுரையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட காவல் மரணம், சென்னை காசிமேட்டில் இளம்பெண்ணை வயிற்றிலும் சொல்லோனா இடத்திலும் எட்டி உதைத்த திமுக நிர்வாகி, கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்றுவிட்டு அவரது 60 வயது மனைவிக்கும் பாலியல் வன்கொடுமை, சென்னை திருச்சூலத்தில் இரட்டை கொலை, கோவை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 43 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி, திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் அக்கட்சியின் எம்பி கார்த்திய சிதம்பரம் அலுவலகத்தின் மீது மண்ணெண்ணெய் குண்டுவீச்சு என்கின்ற கடந்த 1.5 வாரத்திற்குள் மட்டும் பாதுகாப்பில் அலட்சியமும் எண்ணற்ற வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன எனவும்